உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் சனி, வக்ரம் மற்றும் ராகு. முதலில் மேசம். ராசிக்குரிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்ட அமைப்பு. காரணம், இது விபரீத யோகமாக செயல்பட்டு எதிர்பாராத நல்ல விஷயங்களை பெற்றுத்தரும். தொழில் போட்டிகள் குறையும். 5ஆம் அதிபதி புதனோடு இணைந்து ஆட்சி பெற்றிருப்பதும் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதும் அற்புதமான பலன்களை தரும். ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதும் அற்புதமான நன்மைகளை தரும். சனி ராகு இணைவு லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சுகஸ்தானத்தில் தனபாக்கிய சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் சுகங்கள் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் துறைகள் சிறப்பாக நடைபெறும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் கிடைக்கும் அமைப்பு உள்ளது. 5இல் கேது அமர்ந்திருக்கிறார். சிந்தனையில் தெளிவு தேவை. கூடவே புதன் இருப்பதால் புத்தி கலங்கி அவசரப்பட்டு தவறான முடிவுகள் எடுத்துவிடும் அபாயம் உண்டு. தவறான தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பூர்வீக சொத்து விஷயத்தில் குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் வரலாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு தவறாமல் சென்று வாருங்கள். அடுத்தது ரிஷபம். 2 சுபகிரகங்கள் வலிமையான அமைப்பில் இருக்கின்றன. தனக்காரகனான குரு தனஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் குரு ஸ்தான பலத்தோடு இருப்பதால் குடும்பம் செழிப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வலிமையாக இருப்பதால் பொருளாதார தேக்கம் இருக்காது. வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சகோதரர்கள் உதவுவார்கள். 10ஆம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் தொழில்களில் வளர்ச்சி இருக்கும். சனி ராகு இருப்பது மட்டும் காரணமல்ல, சனி ராகுவை தனஸ்தானத்திலிருந்து குரு பார்ப்பதும் ஒரு முக்கியமான காரணம். சூரியனோடு புதன் இணைந்திருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்தில் சூரியன் கேது இணைந்திருக்கின்றார்கள். சுகஸ்தானத்தில் இப்படி ஒரு இணைவு இருப்பது சங்கடங்களை தரும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். தேவையில்லாத விரோத மனப்பான்மை பகைமையை பெற்றுத்தரும். சந்திராஷ்டமம் 1/9/2025 இரவு 7:41 மணி முதல் 4/9/2025 காலை 5:21 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டமத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்கள். அடுத்தது மிதுனம். ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். 4ஆம் இடத்துக்கு அவர்தான் அதிபதி. சுகங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் சுயதொழில் ஆரம்பிக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உதவி மற்றும் வேலை வாய்ப்பு உண்டு. மேலதிகாரிகள் அங்கீகாரமும் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோக விஷயத்தில் சிலருக்கு பதவி உயர்வு உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு ஆதாயமான வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் கிடைக்கும். பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். பாகிஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் வேலை செய்பவர்கள், அதாவது உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் அணுகுமுறை சிக்கலை தந்துவிடும். ஜென்மகுரு என்பதால் பணத்தை கையாள்வதில் மிகுந்த கவனம் தேவை. அதுவும் பொது பணம் என்றால் கணக்குகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கெட்ட பெயர் வரும். சந்திராஷ்டமம் 4/9/2025 காலை 5:08 மணி முதல் 6/9/2025 காலை 11:08 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்கள். அடுத்தது கடகம். ராசியில் சுக்கிரன் வந்து ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய 7ஆம் இடம் பார்வை இல்லறத்தை இனிமையாக தரும். குருவின் பார்வை அஷ்டம கிரகங்களின் கஷ்ட பலனை சற்று குறைய செய்யும். சுகஸ்தானத்தில் குருவின் பார்வை இருப்பதால் துன்பங்கள் இருந்தாலும் அவ்வப்பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும். 3இல் செவ்வாய் எதையும் தாங்கும் இதயத்தை தரும். போட்டித் தேர்வுகளில் வெற்றியை பெற்றுத்தரும். 5/10க்குரியவராக செவ்வாய் இருப்பதால் தொழிலிலும் வேலை வாய்ப்பிலும் போட்டியை சமாளித்து முன்னேறும் ஆற்றலை தரும். வெளிநாடு சென்று வேலை தேடும் வாய்ப்பினை பெற்றுத்தரும். கடன்களில் ஒரு பகுதி அடைபடும் வாய்ப்புண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்கள் புதிய பதவிகளை பெறுவார்கள். தசாபுக்தி உங்களுக்கு அனுமதித்தால் அதிகார பதவிகள் தானே வந்தடையும். 2இல் சூரியன் கேது புதன் இணைந்திருக்கின்றார்கள். வாக்குஸ்தானத்தில் கூட நெருப்பு கோளான சூரியன் அமர்ந்திருப்பதாலும் அவர் பூரண பலத்தோடு இருப்பதாலும் தைரியம் என்று நினைத்துக் கொண்டு வேகமாக பேசி விவகாரத்தை வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. சில நேரத்தில் சரியாக பேசுகிறோம் என்று நினைத்து தவறாக பேசிவிடுவீர்கள். புதன் அந்த குழப்பத்தை தருவார். சந்திராஷ்டமம் 6/9/2025 காலை 11:09 மணி முதல்
8/9/2025 பிற்பகல் 2:17 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தாருங்கள். அடுத்தது சிம்மம். 2 முக்கியமான கிரகங்கள் குருவும் சுக்கிரனும் நன்மை தரும் அமைப்பில் இருக்கிறார்கள். குரு லாபஸ்தானத்திலும் சுக்கிரன் அயனசயன ஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் ஓரளவு இனிமையான பொருளாதார சிக்கல் இல்லாத வாரமாகவே இந்த வாரம் போகும் வாய்ப்பு அதிகம். ராசியில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அவைகள் உங்கள் சுய முயற்சியால் தீர்ந்துவிடும். சனி சூரியனை பார்த்தாலும் அந்த சனியை குரு பார்ப்பதால் தீய பலன்கள் ராசிக்கு கிடைக்காது. எனவே வெற்றி பாதையில் செல்லும் வாய்ப்பு அதிகம். அதற்கான துணிச்சலும் உண்டு. ஜீவனஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் 12இல் நீர் ராசியான கடக ராசியில் இருப்பதால் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு வெளியூரிலோ வெளிநாட்டிலோ வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். 2ஆம் இடத்தில் செவ்வாய் ராசியில் நெருப்பு போலான சூரியன் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் 7ஆம் பார்வையால் பார்வையிடுவதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கடுமையான பேச்சுகளால் துன்பங்கள் வரலாம். சனி செவ்வாய் அஷ்டாஷ்டகமாக இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பரிகாரம்: அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நேரம் கிடைக்கும் போது நெய் விளக்கேற்றி வாருங்கள். அடுத்தது கன்னி. 2 முக்கியமான கிரகங்கள் உங்கள் வெற்றிக்கு துணை புரியும். 10இல் குரு அமர்ந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்வையிடுவதும் தன குடும்பாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதும் நல்ல அமைப்பு. கேட்டது கிடைக்கும். நிம்மதியான வாழ்க்கைக்கு இந்த 2 கிரகங்களும் துணை புரியும். 6இல் சனி ராகு உங்கள் வெற்றிகரமான சிந்தனையை வடிவமைக்கும். குருவின் பார்வை சனி ராகுவுக்கு கிடைப்பதால் அவர்கள் தரும் பலன்கள் சற்று கூடுதலாகவே கிடைக்கும். பாக்யாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தந்தையின் மூலம் உதவிகள் கிடைக்கும். பெண்களாலும் ஆதாயம் உண்டு. மனைவி வழியில் தனவரவு உண்டு. 12இல் சூரியன் புதன் இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்களையும் பிரயாணங்களையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். ராசியில் செவ்வாய் என்பதால் வார்த்தைகளில் கவனம் வேண்டும். இரத்த அழுத்தம் போன்ற நோய் உள்ளவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சனியோடு செவ்வாய் சம்மதம் பெறுவதால் வண்டிகளில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. பரிகாரம்: மகாலட்சுமியை வணங்குங்கள். அடுத்தது துலாம். தன குடும்பக்காரங்களான செவ்வாய் 12இல் இருந்தாலும் அதன் தோஷத்தை குறைக்கும் வண்ணம் குரு ராசியை பார்வையிடுகின்றார். ராசியில் 3ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலம் சகோதர கருத்து வேற்றுமை இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பை தராது. 5ஆம் இடத்தில் உள்ள சனி ராகு தோஷங்களை தீரும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். திருமணம் முதலிய சுபகாரியங்களில் உள்ள தடைகள் அகலும். ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் சூரியன் புதனும் இணைந்திருப்பதாலும் தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய தொழில்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்கள் புதிய வாய்ப்பினை பெறுவார்கள். சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு உண்டு. அரசாங்க காரியங்களில் வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் நல்லபடியாக முடியும். இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு புதிய இடத்தை வாங்கும் முயற்சி வெற்றி பெறும். குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. பூர்வீக சொத்து தகராறுகள் நீடிக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை உணர்ச்சி வசமாக்கி நிலைகுலையச் செய்யும். இரத்த சோகை முதலிய நோய்களால் அவதிப்படுபவர்கள் மிக கவனமாக மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது பொருளாதாரத்துக்கு வலிமை சேர்க்கும். அஷ்டம குரு தன குடும்பத்தை பார்ப்பது சிறப்பு. பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு வழியில்லை. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது நல்லது. புதிதாக மனை வீடு வாங்க குடிபோக நினைப்பவர்களுக்கு ஏற்றமான காலமாக அமையும். மனை விற்பனை தொழிலும் லாபகரமாக இருக்கும். குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுகள் நல்லபடியாக முடியும். முக்கிய நபர்களின் ஆதரவும் அரவணைப்பும் உண்டு. புதிதாக வண்டி வாங்க நினைப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டு. அர்த்தாஷ்டம சனி ராகுவை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். சுகஸ்தானத்தில் இருவரும் இருப்பதால் சுகம் குறையும். உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை தேவை. தாய்வழி சொந்தங்களோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம். தாய்க்கு உடல் நலனில் குறைபாடு ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். உடல் பருமன் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: நரசிம்மூர்த்தியை வணங்க வேண்டும். அடுத்தது தனுசு. 6க்குரிய சுக்கிரன் 8இல் இருப்பது நற்பலன்களையே செய்யும். மறைமுகமான நன்மைகள் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் உள்ள சனி ராகு உங்களின் முயற்சிகளை ஊக்கப்படுத்தி வெற்றிகரமான வழிகளை காண்பிக்கும். நீங்கள் நினைத்த எண்ணங்கள் படிப்படியாக நடைமுறைக்கு வருவதை காண்பீர்கள். முயற்சிகளை சற்றும் தளரவிட வேண்டாம். குருவும் 3ஆம் இடத்தை பார்வையிட்டு சாதகமாக இருக்கிறார். அவருடைய பார்வை ராசியில் விழுவதால் ராசி பலன் தருகிறது.
கமிஷன், தரகு முதலிய தொழில்களில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். வீடு விற்பனை தொழில்களை செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பிள்ளைகளால் நன்மை உண்டு. மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. குரு கேந்திரத்தில் இருப்பதால் குடும்ப பிரச்சனைகளில் தேவையில்லாத தலையீடுகள் இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாடுகளில், சச்சரவுகளில், பிற விஷயங்களில் நீங்களாக போட்டி போட்டுக் கொள்ளக்கூடாது. 8ல் சுக்கிரன் இருப்பதால் சில நன்மைகள் உண்டு என்றாலும் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை. 1/9/2025 முதல் 3/1/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அனுமனை வணங்குங்கள். அடுத்தது மகரம். சுகலாபாதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. வீடு, நிலம் முதலியவற்றை வாங்கி பதிவு செய்வதில் இருந்த தடைகள் அகலும். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். பஞ்சமாதிபதி ராசியை பார்ப்பது சிறப்புதான். ஆடை ஆபரண தொழில்கள் வளமாக இருக்கும். உணவுப் பொருளும் தொழிலும் லாபம் தரும். 6ல் குரு அமர்ந்து உங்கள் தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் 2ஆம் இடத்தில் இருக்கும் சனி ராகுவின் தீய பலன்கள் மட்டுப்படும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய முன்னேற்றமும் புகழும், புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பணவரவும் கிடைக்கும். 8ல் புதன் மறைந்தாலும் பத்திரிகை தொழில், தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில் உள்ளது. சுயதொழில் முயற்சிகள் கூட பலிக்கும். பாகிஸ்தானத்தில் சனி ராகு இருப்பதை கவனத்தில் கொண்டு பேச வேண்டும். ஏதோ எங்கோ கேட்ட விஷயத்தை நீங்களே கண்காது மூக்கு வைத்து பெரிதாக்கி பார்ப்பது கூடாது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். 3/9/2025 முதல் 6/9/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: மாலை பூஜை அறையில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வாருங்கள். அடுத்தது கும்பம். பல துன்பங்களுக்கிடையே சில ஆறுதல்கள் தரும் அமைப்புகள் உண்டு. 7ல் சூரியன் புதன் இணைந்து ராசியை பார்க்கின்றார்கள். ஒரு விதத்தில் அது சிரமங்களை கொடுக்கும் என்றாலும் கூட சில நல்ல அரசியல் மாற்றங்களாகவும் உத்தியோக மாற்றங்களையும் தரும். வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு துன்பங்கள் குறையும். சுக்கிரன் 6ல் இருந்தாலும் பொருளாதாரத்தில் கை வைக்க மாட்டார். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவே இருக்கும். அதோடு குரு உங்கள் ராசியை பார்வையிடுவதாலும், லாபஸ்தானத்தை பார்வையிடுவதாலும், பாகிஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதிலிருந்து வெளியேறும் வழிகளும் புலப்படும். பெரியோர்களின் ஆசிகளும் தெய்வத்தின் ஆசியும் துணையாக நின்று சிக்கல்களிலிருந்து விடுவிக்கும். கிரகங்களின் அனுசரணை அற்ற நிலையை கருத்தில் கொண்டு யோசித்து கவனமாக செய்ய வேண்டும். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது சிறு விபத்துகள் நேரலாம். அல்லது வாகனங்கள் பழுதுபடாமல் இவற்றில் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். சனி ராகு ராசியிலேயே இருப்பதாலும் பாவ கிரகங்களான சூரியனின் பார்வை விடுவதாலும் இல்லற சிக்கல்கள் எழத்தான் செய்யும். அவைகளை பொறுமையோடு விடுவித்து வாழ்வது ஒன்றே வழி. 6/9/2025 முதல் 8/9/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: துர்க்கையை வணங்குங்கள். அடுத்தது மீனம். ராசிக்கு 5ல் சுக்கிரனும் ராசிக்கு 4ல் ராசிநாதன் குருவும் இருக்கின்றார்கள். தன குடும்பாதிபதி செவ்வாய் 7ல் அமர்ந்து ராசியை பார்க்கின்றார். குரு கேந்திரத்தில் அமர்ந்திருப்பதால் அவரால் நற்பலன்களை இப்போதைக்கு செய்ய முடியாது என்றாலும் ராசியை கைவிட மாட்டார். அதோடு அவருடைய பார்வை அஷ்டமஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் விழுவதால் சில நன்மைகள் கிடைக்கும். 6ல் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பது அரசாங்க உதவிகளை பெற்றுத்தரும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறச் செய்யும். சுக்கிரன் 5ல் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் ஆடை ஆபரண தொழில், உணவுத் தொழில், வாகனத் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளில் தப்பான பேச்சுவார்த்தைகள் கருத்து வேற்றுமையை தரும். அமைதியை குலைக்கும். காரணம், செவ்வாய் 7லிருந்து ராசியை பார்க்கிறார். பரிகாரம்: குலதெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், அவரை வணங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.